அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியினுடைய நிலை இன்றைக்கு திரு எடப்பாடி கையில் சிக்கி எந்த அளவிற்கு மோசமாக போய்விட்டதற்கு உதாரணம் தான் குமாரபாளையம் கூட்டம். நீங்க தாவேகா கொடி தன்னை வாழ வைக்கும், இந்த தாவேகாவோடு கூட்டணி வைத்தால் தான் ஆட்சி அதிகாரத்திற்கு தன்னால் வர முடியும் என்று திரு எடப்பாடி கருதுவாரையானால் அவர் அதிமுகவையே தவறாக எடை போட்டு வைத்திருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்கிறோம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. திரு விஜய் அவர்கள் கட்சி தொடங்க போறாருன்னு அறிவிப்பு வந்த அந்த முதல் நாளிலிருந்து விஜயை அதிமுக அணிக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற பார்வை இருந்தது. ஆமா. ஸோ அதிமுகவில் இருந்து அதிகாரப்பூர்வமாக விஜய் தரப்போட பேசிக்கிட்டு இருக்காங்களா? அதிகாரப்பூர்வமாக இன்னும் அறிவித்து பேச்சுவார்த்தை தொடங்கலை. ஆனால் ரகசியமாக விஜய் ரசிகர்களை தாண்டி அந்த பொதுவெளிகள் இருக்கிற இளைஞர்கள் ஆதரவும் இருக்கு. அது ஒரு கணிசமான அளவுக்கு ஒரு 10-12% வாக்குகள் இருக்கும். அது வந்தால் நமக்கு வெற்றி சாத்தியம் என்று திரு எடப்பாடி பழனிசாமி கருதுகிறார். ஆனால் அவர்களுடைய நோக்கம் என்ன? எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குவதற்காக நாங்கள் கட்சி தொடங்கணும் தாவேக தரப்புல பேசுறாங்க. அதிமுகவோட கூட்டணி என்றால் கூட்டணி ஆட்சி தாங்கிற மைண்ட் செட்டுக்கு விஜய் வந்துட்டாரு. விஜய் இருக்காரு. விஜயை சார்ந்தவர்கள் அது தொடர்பாக தான் பேசுறாங்க, நான் கேள்விப்படுறேன். ஓகே. ஸோ இப்போ விஜய் வந்து டெப்டி சிஎம் கேட்கிறாரு. ஆமா, கூடுதல் தொகுதி துணை முதலமைச்சருங்கிற மாதிரி. திமுக அதிமுக இந்த இரண்டு தரப்புமே தனித்து ஆட்சி அமைக்க முடியாத நிலை 2026 வந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது. கட்டாயம் கூட்டணி ஆட்சிங்கிறது வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை இந்த கூட்டணி கட்சிகள் ஏற்படுத்துவதற்கும் கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். விஜயும் திமுகவும் அண்டர் டீலிங் போட்டாங்களோ வார்த்தை திரும்ப பயன்படுத்தினார்ல. இப்போ அவருடைய போக்கு என்பதுமே அதிக இடங்கள் பெற வேண்டும், இரட்டை இலக்கம். கடந்த முறை பாஜக என்கிற பூச்சாண்டியை காட்டி அது வந்தா தமிழ்நாட்டுக்கு ஆபத்து, எனவே நீங்க கொள்கை ரீதியா எங்களோட உடன்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சார், 2026 பாஜக பூச்சாண்டி எடுபடாதுங்கிறீங்க. ஆமா, அதை காட்டி இவங்க பண்ணாங்க. இப்போ அது எடுபடுவதற்கு வாய்ப்பு இல்லை சார். இன்னைக்கு வந்து டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்துருக்காரு சார். என்ன பிரஸ் மீட்னா, அதில் ஒருவேளை அதிமுகவோடு விஜய் கூட்டணி சேர்ந்தால் பாஜகவை எடப்பாடியார் கழட்டி விட்டுருவாரு. இதே ஸ்டேட்மெண்ட்டை அச்சரம் பிசகாம திரும்பவும் பேசியிருக்காரு. பாரதிய ஜனதா கட்சி திரு எடப்பாடி மீது முழுமையான நம்பிக்கை வைக்கவில்லை. ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு முடிவை திரு எடப்பாடி எடுப்பார் என்றால் திரு செங்கோட்டையன் தலைமையிலான ஒரு ஒன்றுபட்ட அதிமுக இதுதான் அப்படின்னு எடப்பாடியை கழட்டி விட்டுட்டு இந்த ஒன்றுபட்ட அதிமுகவிற்கு ரெட்டலையை கொடுப்பதற்கு பாஜக முயற்சி மேற்கொள்ளலாம். ஆதம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துரை கருணா அவர்கள் உள்ளார். வணக்கம் துரை கருணா சார். வணக்கம் சார். நலமா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கேன். நலமா இருக்கேன் சார். கரூர் சம்பவத்துக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கணக்குகள் ஏதாவது மாற வாய்ப்பு இருக்கா? ஏன்னா எடப்பாடியார் பிரச்சாரம் போறாரு, மக்கள் பரப்புரை போறாரு, அந்த இடத்துல வந்து தாவேக குடியெல்லாம் காட்டுறாங்க. குறிப்பாக எடப்பாடியாரை வரவேற்று விஜய் கட்சியினர் வந்து பேனர்லாம் வைக்கிறாங்க. ஒரு புதிய கூட்டணிக்கான ஒரு பிள்ளையார் சொல்லி என்பது போடப்பட்டு விட்டது என்று குமாரபாளையத்தில் வந்து எடப்பாடியார் பேசியிருக்காரு. ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது தாவேகா வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளார வந்துருமோங்கிற சந்தேகத்தை எல்லாரும் கிளப்புறாங்க. குறிப்பாக டெல்லி இந்த விஜய் விஷயத்தை ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியுது. ஏன்னா பாஜக குழு வந்திருக்காங்க. விஜயை பற்றி பாஜக தரப்பில் யாருமே எதிர்த்து பேசவில்லை. அண்ணாமலை ஒருபடி மேலே போய் முழுக்க இந்த கரூர் சம்பவத்துக்கு பொறுப்பு தமிழ்நாடு அரசு தான், விஜய்க்கு இதில் சம்மந்தமே இல்லைன்னு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த நெருக்கடியை பயன்படுத்தி விஜயை எப்படியாவது என்டிஏ கூட்டணிக்குள்ளார கொண்டு வந்துடணும்னு பாஜகவும் அதிமுகவும் நினைக்கிறாங்க போல இருக்கே. கரூர் சம்பவம் என்பது ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம். இதுவரையிலும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்த ஒரு அரசியல் பிரச்சார நிகழ்வுகளும் நடைபெறாத ஒரு நிகழ்வாக இருக்குது. அதை வைத்து அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்று முனைவது நிச்சயமாக அதை ஏற்க முடியாதது. ஆனால் தேர்தல் வெற்றி, அந்த வெற்றியின் மூலம் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க வேண்டும். ஆட்சி கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை 2026 தேர்தலில் தோற்கடிக்க வேண்டும் என்கிற முஸ்தீபில் முன்முனைப்பில் பாரதிய ஜனதா கட்சியும்
திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது தொடக்க முதலே. ஓகே. திரு விஜய் அவர்கள் கட்சி தொடங்க போறாருன்னு அறிவிப்பு வந்த அந்த முதல் நாளிலிருந்தே விஜயை அதிமுக அணிக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற பார்வை இருந்தது. ஆமா. அவர் கொடியேற்று விழா நிகழ்ச்சி ஆகட்டும், மதுரை கூட்டம், திருச்சி கூட்டம், அதை தொடர்ந்து முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடந்த அந்த மாநாட்டின் போது, அப்போ அந்த தொடக்க நிலையிலேயே தாவேக்கானுடைய விஜயின் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் புசி ஆனந்த் வந்து இது மாதிரி பொது வெளிகளில் ஊடகங்களில் அதிமுகவோட தாவேக்கா கூட்டணி அமைக்குங்கிறாங்க, அது இல்லை, எங்கள் தலைமையில் தான் கூட்டணி, கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதான் எங்களுடைய ஆமா நிலைப்பாடு அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு ஒரு தொடர்ந்து ரகசியமாக பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. தாவேக்கா தரப்புல வந்து 60 இடங்கள் டெப்டி சிஎம் வரைக்கும் பேசுறாங்க அதிமுகவோட அப்படின்லாம் நமக்கு ஊடகங்கள்ல செய்திகள் வருது. கடந்த வாரம் கூட மிதுன், திரு எடப்பாடியினுடைய மகன் மிதுன் வந்து அந்த தாவேக்காவினுடைய முக்கிய நிர்வாகிகளை சந்திச்சு பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது அதிமுக தரப்புல. ஸோ அதிமுகல இருந்து அதிகாரப்பூர்வமாக விஜய் தரப்போட பேசிக்கிட்டு இருக்காங்களா? அதிகாரப்பூர்வமாக இன்னும் அறிவித்து பேச்சுவார்த்தை தொடங்கலை. ஆனால் ரகசியமாக விஜய் நிர்வாகிகளை விஜய் தரப்பினுடைய நிர்வாகிகளோடு நான் குறிப்பிட்ட இந்த மிதுனுடைய மீடியேட்டர்ஸ் இவங்களும் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஊடகங்கள் வாயிலாகவும் அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் வாயிலாகவுமே தெரிகிறது. தாவேக்கா தரப்புலேருந்து நமக்கு சொல்கிறாங்க, சரி இது மாதிரி ஆமாம் உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தகவல்கள் வருகிறது. இது அதிமுக சர்க்கிளில். இதனுடைய நீட்சியாக திரு எடப்பாடி பழனிசாமியை டெக்ளேர் பண்ணிட்டார். நீங்கள் குறிப்பிட்ட குமாரபாளையத்தில் ஒரு 2 தாவேக்கா கொடி பறக்குது. ஆமாம். அந்த பகுதியில் சுற்று வட்டாரத்தில் அதிமுக கொடியை பார்க்க முடியல, பின்னாடி ஏதோ 1-2 இருக்கும் போல இருக்கு. அவர் பார்வையில் படுகிற அந்த 2 இந்த தாவேக்கா கொடியை பார்த்துட்டு இதோ கொடி பறக்க தொடங்கி விட்டது, எழுச்சி தொடங்கி விட்டது, இந்த ஆரவாரம் ஆரம்பித்து விட்டது, கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டார்கள் அப்படின்னு முதலமைச்சருக்கு சவால் விடுறார். உங்களை வந்து அடியோட தொடச்சி எரிய போறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அரசியல் கட்சி தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய கட்சி, ஒன்றுபட்ட அதிமுகவாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காலத்தில் தமிழகத்தினுடைய நம்பர் 1 கட்சி அது. ஆமா. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன் கட்சியை தொடங்கிய தொடக்க முதல் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க வேண்டும், இதன் நிறுவன தலைவரான என்னை ஒழித்து விட வேண்டும் என்று கருதுகிறார்கள். அட பைத்தியக்காரர்களா, அந்த ஒரு ராமச்சந்திரனை அழித்து விட்டால் 1000 ராமச்சந்திரங்கள் தோன்றுவார்கள். இந்த இயக்கம் 1000 ஆண்டுகளை கடந்தும் நின்று நிலைத்திருக்கும். அண்ணாவின் உருவம் பொறித்த இந்த கொடி 1000 ஆண்டுகளை கடந்து பட்டொளி வீசி பறக்கும் சொன்னார். அந்த கொடி, அந்த கட்சியினுடைய நிலை இன்றைக்கு திரு எடப்பாடி கையில் சிக்கி எந்த அளவிற்கு மோசமாக போய்விட்டதற்கு உதாரணம் தான் குமாரபாளையம் கூட்டம். நீங்கள் தாவேக்கா கொடி தன்னை வாழ வைக்கும், தனக்கு ஆதரவு வரும், இந்த தாவேக்காவோடு கூட்டணி வைத்தால் தான் ஆட்சி அதிகாரத்திற்கு தன்னால் வர முடியும் என்று திரு எடப்பாடி கருதுவாரையானால் அவர் அதிமுகவையே தவறாக எடை போட்டு வைத்திருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்கிறோம். நீங்கள் காலமெல்லாம் இரட்டை இலைக்கு வாக்களித்தவர்கள், 40-50 ஆண்டுகளாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்தவர்கள், ஒரு 8-10% பேர் வெளியில் இருக்காங்க. ஒருங்கிணைவோம், ஒன்றிணைவோம், நாம் வலிமையான அதிமுகவை உருவாக்கி வெற்றி பெறுவோம் என்று பேசுகிறார்கள். ஆனால் தொடர்ந்து பிடிவாதமாக இதை மறுத்துவிட்டு தாவேக்கா வரும், மிகப்பெரிய கட்சி எங்களோடு கூட்டணிக்கு வரும்லாம் பூச்சாண்டி காட்டினது தாவேக்கா தாங்கிறத வெளிப்படையாக உடைச்சிட்டார். இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே பயணிக்கிற பல மூத்த முன்னோடிகள், கட்சியினுடைய பலருமே வேதனைப்படுகிறார்கள். இன்னும் களத்துக்கு வரல, தேர்தல் களத்திற்கு வரல, எத்தனை சதவீத வாக்குகள் இருக்கிறது என்று தெரியவில்லை. அவரை ஒரு பெரிய பிரம்மாண்டமாக அது ஒரு பெரிய பிம்பமாக கட்டமைத்து கொண்டு அவரை அதிமுக கூட்டணிக்கு அழைத்து வருவதற்கு இவ்வளவு பகீரத பிரயத்தனம் ஏன் இவர் செய்ய வேண்டும் அப்படிங்கிற பார்வை பொதுவெளிகளில் மக்கள் மத்தியிலே வந்துருச்சு. அப்போ இது ஒரு சக்தி. அவர் வந்து தாவேக்கா திரு விஜய் அவர்கள் தமிழகத்தில் இன்றைக்கு இருக்கிற திரை பிரபலங்களில் உச்ச நட்சத்திரமாக அவர் பார்க்கப்படுகிறார், இல்லை மாற்று கருத்தும் இல்லை. அவருடைய இளைஞர்கள் நிறைய பயணிக்கிறாங்க, அவருடைய ரசிகர்கள், ஆதரவாளர்கள், அனுதாபிகள். இதை தாண்டி பல பதிவுகளை நம்ம பேசணும்ல. புதிதாக அரசியலுக்கு வந்து பொறுப்புகள் பெற விரும்புகிற விஜய் ரசிகர்களை தாண்டி அந்த பொதுவெளிகள் இருக்கிற இளைஞர்கள் ஆதரவும் இருக்கு. அதே மாதிரி புதிதாக வாக்காளர்கள் வர்ற இளம்பெண்கள், நடுத்தர பெண்களுடைய ஆதரவும் அவருக்கு இருக்குங்கிறத
நம்ம இந்த 5-6 பிரச்சார பொதுக்கூட்டங்கள்ல பார்த்தோம். ஆமா. அது ஒரு கணிசமான அளவுக்கு ஒரு 10-12% வாக்குகள் இருக்கும். அது வந்தால் நமக்கு வெற்றி சாத்தியம் என்று திரு எடப்பாடி பழனிசாமி கருதுகிறார். ஆனால் அவர்களுடைய நோக்கம் என்ன? எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குவதற்காக நாங்க கட்சி தொடங்கணும். தாவேக தரப்புல பேசுறாங்க. கூட்டணி ஆட்சி என்றால் மட்டுமே முடியும் என்று தாவேகாவுடைய அந்த வியூக வகுப்பாளர்கள், ஏன்னா பெரிய அரசியல்வாதிகள் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் நாங்க யாரையும் பார்க்க முடியல. இப்ப அந்த வியூக வகுப்பாளர்கள் மத்தியிலே சொல்றாங்க, அதாவது கூட்டணி வைப்பது என்றால் கூட்டணி ஆட்சி தான். அதாவது அதிமுகவோட கூட்டணி என்றால் கூட்டணி ஆட்சிதாங்கிற மைண்ட் செட்டுக்கு விஜய் வந்துட்டாரு. விஜய் இருக்காரு. விஜயை சார்ந்தவர்கள் அது தொடர்பாக தான் பேசுறாங்க, நான் கேள்விப்படுறேன். ஓகே. இதே மைண்ட் செட்ல, இதே எண்ணத்தில், இதே நோக்கத்தில் தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. ஓகே, கூட்டணி ஆட்சி. ஏன்னா நாங்க முன்னாள் தலைவர் அண்ணாமலை காலம் தொட்டு என்ன சொன்னாங்க, 2026ல தமிழ்நாட்டில் என்டிஏ தலைமையில கூட்டணி ஆட்சின்னு தான் பேசுறாங்க. இங்க வந்து அமித்ஷா 2 முறையுமே என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் பேசிட்டு போயிட்டார் மறைமுகமா. ஆக அந்த கான்செப்ட்ல தான் 50 தொகுதி 40 தொகுதின்னு பாரதிய ஜனதா கட்சியும் தொகுதிகளை அடையாளப்படுத்தி அவங்க பேசிட்டு இருக்காங்கன்னு நம்ம கேள்விப்படுறோம். திரு விஜய் அவர்கள் தரப்புலையும் தொடக்கத்தில் 60 தொகுதி டெப்டி சிஎம்ங்கிற வரைக்கும் பேசினாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த கான்செப்ட்ல இருந்து அவங்க மாறல. ஸோ இப்போ விஜய் வந்து டெப்டி சிஎம் கேட்கிறாரு. ஆமா, கூடுதல் தொகுதி துணை முதலமைச்சருங்கிற மாதிரி. ஒருவேளை அதிமுக கூட்டணிக்கு விஜய் போவதா இருந்தா துணை முதல்வர் பதவியை வந்து விஜய் குறிவைக்கிறாரு. அதாவது இடங்களை கேட்கிறார். அதாவது எப்படி பவன் கல்யாண் பண்ணாரோ அதே மாதிரி பவன் கல்யாண் ஃபார்முலாவை விஜய் கையில் எடுத்துட்டாரு. ஆமா. ஓகே. அப்ப அதற்கு எடப்பாடி ஒத்துக்கொள்வாராங்கிறதா? எடப்பாடி வந்து ஒத்துப்பாரா சார்? அதுதான் சொல்ல, ஒத்துக்க மாட்டாரு. ஓபிஎஸ் அவர்களுக்கே துணை முதல்வர் பதவியை கொடுத்தாரு சார், விஜய்க்கு கொடுக்க மாட்டாரா எடப்பாடி அவர்கள்? துணை முதல்வர் பதவியை கொடுத்தது என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. ஆமா. ஆனா இப்ப கூட்டணி ஆட்சி என்று வருகிற பொழுது பாஜக வரும், பாமக வரும், தாவேக வரும், எல்லா கட்சிகளுமே வரும். ஓகே. அதற்கு இவர் உடன்பட்டு போவாரா அப்படிங்கிறது. ஏன்னா அதிமுக ஆட்சியில திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுத்தாரு. அந்த ஆட்சியை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம். ஓகே சார். திரு ஓபிஎஸ் அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த அந்த 11 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இல்லைன்னா 4.5 ஆண்டுகள் திரு எடப்பாடி முதலமைச்சராகவே இல்லை. அந்த ஆட்சி தொடர்ந்து இருக்க முடியாது. எனவே அது ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் கொடுத்தாரு. இன்றைக்கு பாமகவும் ஆட்சியில் பங்கு கேட்பாங்க போல இருக்கு. கேட்பாங்கல்ல, கேட்டாங்க சார். இன்னொரு கூடுதல் தகவல், கடந்த காலங்களில் சமீப காலமாக அன்புமணி அவர்கள் பேச்சு பார்க்கும்போது அவருமே வந்து 2026ல கூட்டணி ஆட்சி தான் அமையுங்கிற துணியில அவரும் பேசிக்கிட்டு இருக்காரு, தொடர்ந்து சொல்றாரு. ஆமா, நீங்க தேமுதிக வரைக்கும் வந்துட்டாங்க, கூட்டணி ஆட்சி அமைவதுதான் நல்லது அப்படின்னு தேமுதிகவுமே பேசுறாங்க. திரு அன்புமணி அவர்கள் இன்னொரு ஒரு கூடுதல் தகவல் என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்திற்கு எத்தனை இடங்கள் கொடுக்கிறீர்களோ அதை விட ஒரு இடமாவது எங்களுக்கு அதிகமாக வேணும்னு கேட்குறாரு. நாங்கள் நிரூபித்தோம், 6-7 எம்பிக்கள் போய் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தோம், 18-20 எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் இருந்தோம், 6-6.5% வரைக்கும் வாக்குகளை வாங்கி வச்சிருக்கோம். கட்சி 2ஆ பிரிஞ்சிருக்கே சார், எப்படி விஜய் விட அதிக சீட்டு அவங்களுக்கு தருவாங்க? அப்பாவை சமாளித்து கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. டெல்லியும் அதுக்கான ஒன்றுபட வேண்டும், தந்தையும் மகனையும் ஒன்றிணைத்து ஒன்றுபட்ட அந்த பாட்டாளி மக்கள் கட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சி டிசம்பர் ஜனவரிக்குள்ள முடியுங்கிறாங்க. முடியுதோ முடியலையோ அன்புமணி பக்கம் பெரும்பாலான கட்சி இருக்கு, கட்சி அவர்கிட்ட தான் இருக்கு. அதனால அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது அப்படின்னு பேசப்படுகிறது அவங்க தரப்புல. ஆனாலும் கூட அந்த மாதிரி கேட்குறாங்க. ஆனால் இடப்பங்கீடு என்று வருகிற பொழுது திரு எடப்பாடிக்கு மிகப்பெரிய சிக்கல் இருக்கும். ஓகே. ஏன்னா மிக குறைந்த அளவில் நின்னா தனித்து அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை, சிம்பிள் மெஜாரிட்டி வர முடியாதுங்கிறீங்க. ஆமா. இப்ப இன்னொரு பிடிவாதம் என்னன்னா, விலகி சென்ற அல்லது விலக்கி வைக்கப்பட்ட யாரையும் சேர்க்க மாட்டேன் என்பதில் உறுதியா இருக்கிறார். அதாவது அதிமுக, தாவேக, பாஜக, பாமக, தேமுதிக மெகா கூட்டணி கட்டமைச்சுட்டா அதிமுக பிரிந்து போனவர்கள் உள்ள சேரணும்னு அவசியமே இல்லையே சார்? இல்ல, எத்தனை மெகா கூட்டணியை கட்டமைத்தாலும் ஓகே, இங்கு திரு எடப்பாடிக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்கிற மனோபாவத்தில் இருக்கிற டிடிவி தினகரன், திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா இவர்களுடைய வாக்கு வங்கி குறைந்தபட்சமா எடுத்துங்க ஒரு 5% 7% வாக்குகள். இதுவரைக்கும் நம்ம டெல்டா தென் மாவட்டம் பேசுறோம். திரு செங்கோட்டையன் வருகைக்கு பிறகு கொங்கு மண்டலத்திலே ஒரு பாதிப்பை உருவாக்கிறோம். நிச்சயமாக இந்த பாதிப்பு என்பது இந்த கூட்டணிக்கு, மெகா கூட்டணியை கட்டமைத்தாலும் கூட இந்த ஒரு 7-8% என்பது நிச்சயமா ஒரு பாதிப்பை உருவாக்கும். எனவேதான் பாஜக அதை விரும்புகிறது, ஒன்றுபட்ட அதிமுக வேண்டும் என்று விரும்புகிறது. இந்த பீகார் எலெக்ஷன் முடிஞ்சோடனே அமித்ஷா இங்க வந்து ஒரு வாரம் 10 நாள் டேரா போட போறார். ஓகே, வந்துட்டாருன்னா இது எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு தான். ஓகே, பீகார் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா பாஜகவுடைய பார்வை தமிழ்நாட்டில் தான் நிச்சயமாக இருக்கும். அவங்க தங்களுக்கு தக்கவாறு
கூட்டணியை கட்டமைப்பதில் அவங்க நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு தான் நம்புகிறேன். ஓகே அது சார். எந்த விதமான கூட்டணி என்பது நமக்கு டிசம்பர் எண்டு 6 ஜனவரிக்குள்ளே தெரிஞ்சிடும். ஓகே சார். அதாவது பீகார் தேர்தல் முடிச்ச பிறகு டெல்லி வந்து முழுக்க முழுக்க தமிழ்நாடு தான் கான்சென்ட்ரேட் பண்ண போறாங்க. ஆமாம் ஆமாம். ஒரு மெகா கூட்டணி உருவாயிருங்கிறீங்க. ஆனா பாஜக தரப்புல ஏகப்பட்ட பிரச்சனை. நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் மயிலாப்பூர், டி நகர், வேளச்சேரி இந்த 3 சீட்டு எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு ஒரு போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உட்கட்சியிலேயே மிகப்பெரிய ரிபல், எனக்கு வருமா உனக்கு வருமானு அந்த 3 இடங்களுக்கு வந்து பாஜகக்குள்ள ஏகப்பட்ட போட்டி இருக்கு. அதை வந்து இன்னைக்கு பத்தி ஒரு வாரமிருமுறை பத்திரிகையில ரொம்ப விரிவா எழுதியிருக்காங்க. ஸோ ஒரு மெகா கூட்டணி உருவானா சீட் ஷேரிங்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரும். டி நகரை வந்து பாஜக கேட்குறாங்க. டி நகர்ல போன எலெக்ஷன்ல வந்து சத்யா அவர்கள் வெறும் 150 ஓட்டுல தோத்து போனாரு. எப்படி சார் விட்டு கொடுப்பாங்க? டி நகருங்கிறது அதிமுகவுக்கு ரொம்ப முக்கியமான இடம், பாஜகவுக்கும் முக்கியமான இடம். எப்படி விட்டு கொடுப்பாங்க? மயிலாப்பூர் அதே போல நட்ராஜ் அவர்கள் அங்க நின்று ஜெயிச்சிருக்காரு. அதிமுகவுக்கு ஒரு ஃபேவரான தொகுதி. அந்த இடத்துல வந்து பாஜகவும் இடம் கேட்குறாங்க. அதிமுக என்ன பண்ணுவாங்க? இப்படி சீட் ஷேரிங்லயும் தொகுதி பங்கீடுலயும் ஒரு பிரச்சனை உருவாகும்னு எனக்கு தோணுதே சார். உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்லை, மிகப்பெரிய சிக்கலும் பிரச்சனையும் ஏற்படும். அதில் மாற்று கருத்தே இல்லை. இந்த நடைபெற்று முடிந்த 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலில் எங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை அதிமுக விட அதிக இடம் சட்டமன்ற தொகுதி வாரியா நீங்க குறிப்பிட்ட இந்த 3 தொகுதிகளுமே கடந்த முறை நம்ம ஜெயக்குமாருடைய பையன் ஜெயவர்தன் 3 தொகுதியிலையும் இந்த சட்டமன்ற தொகுதியில் கட்டுத்தொகை இழந்திருக்கிறார். ஆமா, நீங்க குறிப்பிட்டது மாதிரி கிட்டத்தட்ட 4200 வாக்குகள் அதிகம் பெற்றிருந்தாரு சத்யா. ஆமா. இப்ப 144 வாக்குகள் தான் இருக்கு. அப்போ ஒரு 3000க்கு மேற்பட்ட வாக்குகள் நிச்சயமா அங்க போயிருக்கு. ஓகே. அப்ப இந்த 3லையும் பாஜக அதிக ஓட்டுகளை வாங்கியிருக்கு. இதே மாதிரி கோவையில் ஒரு 3, தென் மாவட்டங்களில் ஒரு 18-20 தொகுதிகளில் அதிமுகவை விடவும் சட்டமன்ற தொகுதி. ஓகே. அந்த ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதி வருதுல அதுல. ஓகே. அப்போ அந்த இடங்களை பூரா இவங்க கேட்குறாங்க. கிட்டத்தட்ட 50 தொகுதிகளை தமிழ்நாடு முழுவதும் அடையாளப்படுத்தி கொண்டு ஓகே அந்த 50 தொகுதிகளில் எவ்வளவு அதிகபட்சம் பெற முடியுமோ 30க்கு குறையாமல் சரி பெற வேண்டும் அப்படிங்கிற அந்த பார்வை பாஜகவுக்கு இருக்கு. ஓகே. நீங்கள் குறிப்பிட்டது போல அதிமுகவிலிருந்து அந்த தொகுதிகளை பெற்று பாஜகவுக்கு கொடுக்கிற பொழுது அதிமுகலையும் பிரச்சனை வரும் மிகப்பெரிய அளவில். ஆமாம். இப்போ நீங்கள் கொடுக்குற மயிலாப்பூரில் ஜெயக்குமார் போடுறதா ஒரு தகவல் பரவலாம். ஓ, மயிலாப்பூர் அவர் வேண்டான்ட்டார். ராயபுரத்தில் நிற்க மாட்டார். சென்னை எனக்கு வேண்டாம், இங்கே கொடுங்க மயிலாப்பூரில். அவர் இங்கே தான் இல்லை சார், அவர் வீடு வந்து இங்கே தான் சார். நம்ம வந்து சாந்தோம் சர்ச்சுக்கு தான் ஒரு வீடு சாந்தோத்தில் இருக்காரு. சாந்தோம்ல தான் சார் ஒரு வீடு இருக்கு. இருந்தாலும் அவர் வந்து ராயபுரத்தில் தானே வந்து ஜெயக்குமார் நிற்பாரு. இந்த முறை மயிலாப்பூர் வேணும்னு இப்போவே அங்கே துண்டு போட்டாரு. வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம கேள்வி. ஓகே. ஸோ அந்த மாதிரியான சூழல் இருக்கிறது. எனவே அதாவது அதிமுகவுடைய பெருந்தலைகளே தொகுதி மாற வேண்டிய கட்டாயத்துக்கு வருது. எத்தனை இடங்கள் அப்படிங்கிறதுலயே பிரச்சனை உண்டு. ஓகே. எத்தனை இடங்கள் என்கிற பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்து எந்த இடங்கள் என்று அதை பிரிக்கிற பொழுது இன்னும் கூடுதல் பிரச்சனைகளை அதிமுக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. சார், தலைநகர் சென்னையிலேயே ஒரு பிரச்சனைனா மற்ற மாவட்டங்கள்ல, கோயம்புத்தூர்ல, அதே போல மதுரையில, அதே போல தென் மாவட்டங்கள்ல ஒரு பெரிய இஷ்யூவாக வெடிக்கும் போல இருக்கே சார் இது. இல்லை, இப்போ பாஜக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா 2021 சட்டப்பேரவை தேர்தல் இருக்குல்ல. ஆமா. அதுல சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் 4 மாவட்டத்திலையும் ஒரே ஒரு பெண் பிரதிநிதி அதிமுக சார்பில் மரகதம் குமரவேல் அவர்கள். ஆமா, மற்ற எங்கேயுமே ஜெயிக்கல. அதனால இந்த முறை நாங்க கேட்கிற தொகுதிகள் இந்த பகுதிகளில் திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த தொகுதிகளில் எங்களுக்கு கணிசமான தொகுதி வேணும். ஓகே. பாஜக கேக்குறாங்க. பாஜக தரப்புல அதை கேட்குறாங்க. ஓகே ஓகே. அப்ப அது இந்த திருவள்ளூர்ல வந்து பெஞ்சமின் அவர்கள் அமைச்சரா இருந்திருக்காரு சார். ஆமா ஆமா ஆமா. இல்ல, அதான் நீங்க அமைச்சரா விருகம்பாக்கத்துல வந்து ரவி அவர்கள், விருகை ரவியை விட்டு நம்ம ஒன்னும் அந்த இடத்துல பண்ண முடியாது. கேள்விப்பட்ட வகையில இன்னைக்கு சிட்டிங் எம்எல்ஏ 65 பேர் அதிமுக இருக்காங்கல்ல. ஆமா. அதுலயே ஒரு 10-12 தொகுதிகளை பாஜக கேக்குது. அவங்க வெற்றி பெற்ற தொகுதி. அதிமுக ஜெயிச்ச தொகுதிகளை பாஜக கேக்குறாங்க. இத மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்திலேயே நீங்க அடுத்தடுத்து ஆல்டர்னேட்டிவா ஒரு தொகுதியை பாருங்க, உங்களை ஜெயிக்க வைப்போம் அப்படின்னு பேசியிருக்காங்க. நமக்கு உள் தகவல்கள் இருக்கு. அப்ப நீங்க குறிப்பிட்டதுதான், இடப்பங்கீட்டிலும் சிக்கல் வரும். எத்தனை சீட் சார் பாஜக கேட்க வாய்ப்பு இருக்கு? லாஸ்ட் டைம் 20 சீட்டு கொடுத்தாங்க சார். இப்போ எவ்வளவு சார் கேட்க வாய்ப்பு இருக்கு? அதுதான் இப்ப 50 பட்டியலிட்டு அதுல 40-42 தொகுதிகளை
கட்டாயம் தேவைங்கிறாங்க. ஓகே. குறைந்தபட்சம் 30 தொகுதிகளாவது தேவை அப்படிங்கிறது தான் மாநில பாஜக. டெல்லியில அந்த லிஸ்ட்டை கொடுத்து ஓகே. அமித்ஷா அந்த லிஸ்ட்டை பாக்கெட்ல வச்சிருக்காரு அப்படின்னு ஓகே. இங்க உள்ள பாஜக சரி. நிர்வாகிகள் சொல்றாங்க. எந்த நிமிஷம் இவரை தூக்கிட்டு போய் அங்க டெல்லியில பேசுறாரா இல்ல பீகார் தேர்தல் முடிஞ்சு இங்க பேச போறாரான்னு தெரியல. சார் ஒருவேளை வந்து 30 சீட்டு கொடுக்குறாங்க சார் பாஜகவுக்கு. விஜய் வேற உள்ள வந்தாருன்னா அவருக்கு ஒரு 30 சீட்டு கொடுத்தாகணுமே. இல்ல அதுதான் பெரிய பிரச்சனை. இப்ப விஜய் 30, பாஜக 30, ஒரு சீட்டு அதிகம் கேட்கிற பாமகவுக்கு அது 30 கொடுத்தாலும் கூட 90 போயிடுச்சு. மிச்சம் 144 தொகுதியில தான் அதிமுக. அந்த 144 தொகுதியில சிறிய சிறிய கட்சிகள் வரும்ல, கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் அந்த மாதிரியான கட்சிகளுக்கு சீட் கொடுக்கணும். அவங்களுக்கும் கொடுக்கணும். அப்படி வருகிற பொழுது 130க்கு குறைவாக நின்னுட்டா 128 127க்கு மேல ஜெயிச்சாதான் தனி மெஜாரிட்டி. ஆமா. அப்ப இது 80 90 தொகுதியில ஜெயிக்கிற போது கட்டாயம் கூட்டணி ஆட்சிங்கிறது வந்துடும். ஓகே. அது கட்டாயம் வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை இந்த கூட்டணி கட்சிகள் ஏற்படுத்துவதற்கும் கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஓகே சார். அதே போல திமுகவிலையும் சமீபத்துல இருந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற துணியை வந்து காங்கிரஸ் எழுப்பியிருக்காங்க. காங்கிரஸுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் ஓப்பனா பேட்டி கொடுக்குறாரு. வசந்தகுமார் அவருடைய பையன் விஜய் வசந்த் அவருமே வந்து நாங்கள் அதிக சீட்டு கேட்போம், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கூட்டணி ஆட்சிங்கிறாரு. திமுகவும் ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலையை சந்திக்கிறாங்க போல இருக்கே சார். ஏன்னா விஜய் கிட்ட வந்து ராகுல் காந்தி பேசிட்டாரு, திமுக கிட்ட சொல்லிட்டு தான் ராகுல் காந்தி வந்து விஜய் கிட்ட பேசியிருக்காருன்னு செல்வப்பிரந்தாகி ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாரு. அப்படின்னா விஜயை வந்து பாஜகவும் இழுக்க ட்ரை பண்றாங்க போல இருக்கு, அதே போல காங்கிரஸும் இழுக்க ட்ரை பண்றாங்க போல இருக்கே சார். இல்லை, நம்ம கடந்த சில பதிவுகளுக்கு முன்பே நான் சொல்லியிருந்தேன், காங்கிரஸ் வந்து இந்த மாதிரியா பேசுகிற விஷயங்கள் எல்லாமே நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அது உண்மைதான். என்னன்னா கடந்த ஓராண்டுக்கு முன்பிருந்தே இந்த குரல் எழுவிருச்சு. காங்கிரஸினுடைய பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலிருந்து பயணித்து வருகிற காங்கிரசின் மூத்த தலைவர் திருச்சி வேலுசாமி ஐயா 2 அமைச்சர்கள் நிச்சயம் வேண்டும், கூடுதல் இடங்களை பெற வேண்டும், 2 அமைச்சர்கள் கட்டாயம் பெற வேண்டும் அப்படின்னு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய துணைத் தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி சொன்னார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, துணை முதலமைச்சர் பொறுப்பு காங்கிரஸ் கட்சிக்கு வேண்டும்னார். நீங்க குறிப்பிட்ட ராஜேஷ்குமார் அவருமே அவருடைய ஆதரவாளர்களோடு டெல்லிக்கு டெல்லி தலைமையிலே சொல்லியிருக்கிறாங்க. இளைஞர் காங்கிரஸ் தலைவர் டெல்லிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். 60 இடங்களுக்கு மேல காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலே பெற்றிருக்கிறது. அந்த இருக்கும்போதே சார் அது நெருக்கடியான காலகட்டம் சார், 2G காலகட்டம். அதான் அந்த காலகட்டங்கள்ல இந்த மாதிரி நம்ம கேட்டு வாங்கியிருக்கிறோம். எனவே இப்போதும் அதே போல அதிக இடங்களை பெற வேண்டும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும்ங்கிறது பரவலா எல்லா இடங்கள்லையுமே பல மாவட்ட தலைவர்கள் தீர்மானம். இன்றைக்கு கிட்டத்தட்ட 70-80% பேரு இந்த கூட்டணி ஆட்சிங்கிற கான்செப்ட்ல இருக்காங்க. செல்வ பெருந்தகை அவருடைய ஆதரவாளர்களை தவிர. டெல்லி ஏதாவது அவங்களை கண்ட்ரோல் பண்ணதா? பேச வேண்டாம் அப்படி இல்ல பாஜக எப்படி அண்ணாமலை கண்ட்ரோல் பண்ணாம விட்டாங்களோ அதே மாதிரிதான் இப்ப அவங்க கண்ட்ரோல் பண்ண. இங்கதான் அந்த பொதுவெளி சந்தேகம். அப்ப காங்கிரஸ் வந்தாருல 120 தொகுதிக்கு மேல நீங்க அடையாளம் கண்டு கிரீஷோட அங்க கேட்டிருக்காரு. அப்ப வந்து கேட்டிருக்காரு. திமுக நக்கலா கேட்டாங்க, தொகுதி மட்டும் போதுமா இல்ல வேட்பாளரும் வேணுமான திமுக தரப்புல இருந்து கேட்டதாக நிறைய அந்த மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க. ஒரு முறை துரைமுருகன் கேட்டாரு, கார்பரேஷன் எலெக்ஷன் வருது, அல்பன்ஸ் கோபண்ணா இன்னும் தலைவர்கள் ஒரு 5 பேர் வந்து உட்காந்து அவங்க பேசுற போது மாதிரி எவ்வளவு இடங்கள் வேணும் அப்படின்னு உடனே இந்த 200 கவுன்சில் இதில் 40 இடங்கள் கேட்டாங்களாம். உடனே துரைமுருகன் சொல்லியிருக்காரு, நீங்க தான் பெரிய தேசிய கட்சியாச்சே, இந்த 200 வார்டில் நீங்களே போட்டுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடிச்சு சொன்னாருன்னு மரியாதைக்குரிய கோபண்ணா அவர்களே சொன்னார். அந்த மாதிரி கிண்டலுங்கிறது திமுக தரப்புல இருந்து வரும். இன்றைக்கும் அது இருக்கு. இப்ப இதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்வினையாற்றலை, பெரிய தலைவர்கள் கீழே இருக்கிறவங்க சொல்றாங்க அதெல்லாம் தலைமை பார்த்துக்கிறோம், அதெல்லாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தேசிய காங்கிரஸ் தலைமையிலிருந்து இது தொடர்பாக எதுவுமே இல்லை. நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த 2026 தேர்தல் தொடர்பாக பேசுகிற போது காலங்காலமாக திமுக அதிமுக என்கிற ஆட்சி இருந்தது. 3வது அணி அமைத்து ஒரு கூட்டணி ஆட்சி என்பதை தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொண்டது இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். அதே பதிவு இப்ப சொல்றேன். திமுக அதிமுக இந்த 2 தரப்புமே தனித்து ஆட்சி அமைக்க முடியாத நிலை 2026 வந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது. திமுகவும் சரி அதிமுகவும் சரி கூட்டணி ஆட்சியை கட்டாயத்தின் பேர்ல அமைப்பாங்க. விசிகாவும் எங்களுக்கு அதுதான், எங்களுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது தான் அது. காலம் கனியும் காத்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இப்ப அவங்களுடைய தொனியுமே திமுக எதிர் மனநிலையில இந்த விஜயும் திமுகவும் அண்டர் டீலிங் போட்டாங்களோ வார்த்தை திரும்ப பயன்படுத்தினார்ல.
இப்போ அவருடைய போக்கு என்பதுமே அதிக இடங்கள் பெற வேண்டும், இரட்டை இலக்கம். 6 தொகுதி தான் 2021 அந்த ஆமா எல்லாருக்குமே கொடுத்தாங்க. சிபிஐ, சிபிஎம், விசிக, மதிமுக எல்லாருக்குமே. இவர்கள் எல்லோருமே இரட்டை இலக்கங்கிறார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் 12 இடங்களுக்கு மேலே இருந்தால் தான் நாங்கள் அங்கீகாரம் பெற முடியும், இந்த தேர்தலாவது வேண்டும் அப்படிங்கிறாங்க. இவங்க அந்த வன்னியரசா, நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மூத்த நிர்வாகி வன்னியரசு என்ன சொல்கிறாரு, 25 தொகுதிகளாவது எங்களுக்கு வேணும், தமிழகம் முழுவதும் பரவலாக நாங்கள் 3வது பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. கடைசியில் 15 இடம், ஒன்றுமே வேண்டாம், 2 எம்பி இருக்கிறோம், 6 12 தொகுதி, அதையாவது கொடுங்கிறாங்க. அப்போ எல்லோருமே அதிகமா இரட்டை இலக்கு அப்படின்னு கேட்கிற ஜெயலலிதா அம்மா இருக்கும் போதே கூட கம்யூனிஸ்டுக்கு 12 சீட்டு கொடுத்துருக்காங்க, கலைஞரே கொடுத்திருக்காரு. 16 இடங்கள்ல எல்லாம் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போட்டிருக்காங்க. கலைஞரே 10 சீட்டுக்கு மேல கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். விசிகாவுக்கு 21 இடங்கள்ல, மதிமுகவுக்கு 21 இடங்கள்லாம் கொடுத்திருக்காங்க அந்த கூட்டணியில. கடந்த முறை பாஜக என்கிற பூச்சாண்டியை காட்டி அது வந்தா தமிழ்நாட்டுக்கு ஆபத்து, எனவே நீங்க கொள்கை ரீதியா எங்களோட உடன்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2026 பாஜக பூச்சாண்டி எடுபடாதுங்கிறீங்க. ஆமா, அதை காட்டி இவங்க பண்ணாங்க. இப்போ அது எடுபடுவதற்கு வாய்ப்பு இல்லை. அதிக இடங்களை கொடுக்கிற பொழுது அங்கேயும் திமுகவிலையுமே ஒரு குறைந்தபட்ச தொகுதிகள் தான் நிற்க முடியும், 160 170 நிற்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட நிலை வருகிற பொழுது அங்கேயும் அவங்க வெற்றி பெற்றா கூட்டணி ஆட்சி அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி காங்கிரஸ் தாவேகாவை இழுத்துட்டு போயிடுச்சுன்னா அது இன்னொரு பெரிய தேர்ட் ஃப்ரண்டாக போய் ஒரு பெரிய அளவில் சிக்கல் உருவாவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பெரிய ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கக்கூடிய அளவுக்கு வராது. மக்கள் நல கூட்டணி மாதிரி யாருடைய தோல்விக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக அமையும். அதை காங்கிரஸ் பண்ணுதா, அது காங்கிரஸ் பண்ணுவதற்கு திமுக கூட துணை நிற்குமா? ஒரு மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாக்கி பண்ணாங்கல்ல, ஸோ அந்த வேலையை திமுக எதுவும் செய்ய போகுதான்னு நமக்கு தெரியல. சார் இன்னைக்கு டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்துருக்காரு சார். என்ன ப்ரெஸ் மீட்னா, இல்லை ஒருவேளை அதிமுகவோடு விஜய் கூட்டணி சேர்ந்தால் பாஜகவை எடப்பாடியார் கழட்டி விட்டுருவாரு, இதே ஸ்டேட்மெண்ட்டை அச்சரம் பிசகாம திரும்பவும் பேசியிருக்காரு. ஒருவேளை தாவேக அதிமுக கூட்டணி உருவானால், அந்த செய்தியை திட்டமிட்டு அதிமுக தரப்பு தான் பரப்புறாங்க, அவங்க பாஜகவை கழட்டி விட்டாங்க அப்படின்னா எடப்பாடியின் மீதான கிரெடிபிலிட்டி சுத்தமாக போயிடும்னு திரும்ப பேசியிருக்காரு. அவர் சனாதனம் கொள்கையாக தான் பேசுவார், ஆனால் இந்த இடத்துல எடப்பாடியுடைய கிரெடிபிலிட்டி போயிருங்கிறாரு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? டிடிவி தினகரன் ஸ்டேட்மெண்ட், அதே போல திரும்ப ஸ்டேட்மெண்ட். கடந்த 6 மாதத்துக்கு முன்பே நம்முடைய ஆதன் தொலைக்காட்சியில் நான் சொல்லியிருந்தேன், பாரதிய ஜனதா கட்சி திரு எடப்பாடி மீது முழுமையான நம்பிக்கை வைக்கவில்லை. இப்பவும் அவர் ஒரு நம்பகத்தன்மையற்றவர் அப்படிங்கிற பார்வை இன்னும் இருக்கு. ஏன் சொல்றேன்னா, பாரதிய ஜனதா கட்சியோடு உடன்பாடு, கூட்டணி உடன்பாடு ஏற்படுத்தி விட்டதுன்னு டெல்லியிலே இங்கே பிரகடனத்தை பின்னாடி காங்கிரஸுக்கு அழைப்பு விடுகிறார், தாவேகாவுக்கு அழைப்பு விடுகிறார், விசிகாவுக்கு அழைப்பு விடுகிறார், கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கிறார். நீங்கள் கொள்கை ரீதியாக, சித்தாந்த ரீதியாக பாஜகவுக்கு எதிர் நிலையில் இருப்பவர்களை நீங்கள் அதிமுக கூட்டணிக்கு வாங்கன்னா எப்படி உங்களை பாஜக நம்பும்? அந்த நம்பகத்தன்மை இல்லை. ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு முடிவை திரு எடப்பாடி எடுப்பார் என்றால், திரு செங்கோட்டையன் தலைமையிலான ஒரு ஒன்றுபட்ட அதிமுக இதுதான் அப்படின்னு எடப்பாடியை கழட்டி விட்டுட்டு இந்த ஒன்றுபட்ட அதிமுகவிற்கு ரெட்டலையை கொடுப்பதற்கு பாஜக முயற்சி மேற்கொள்ளலாம் ஒருவேளை. அப்படிப்பட்ட இந்த முடிவை எடப்பாடி எடுத்தார்னா அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு பாஜக போகும் சொல்ல வரீங்க? பாஜக போகும். திரு செங்கோட்டையன் அவர்கள், மரியாதைக்குரிய திரு OPS, திருமதி சசிகலா, டிடிவி போன்றவர்களை ஒருங்கிணைத்து அந்த ஒன்றுபட்ட அதிமுகவோட அமமுகவை இணைத்து இதுதான் ஒன்றுபட்ட அதிமுகன்னு ஒரு தீர்மானத்தை போட்டு டெல்லியில் கொண்டு போய் கொடுத்து இதுதான் அதிமுகன்னு சொல்லிட்டு ரெட்டலையை கொடுத்து திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த ஒரு சுயநல போக்கை அவங்க அதை தடுப்பதற்கு ஒரு முயற்சியை பாஜக மேற்கொண்டாலும் ஆச்சரியப்படுவதற்குள்ள அரசியல்ல நம்ம தொடக்கத்திலிருந்து பேசிட்டு இருக்கோம். எது வேண்டுமானாலும் நடக்கலாம், எப்போது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ரொம்ப நன்றி சார். குறிப்பாக விஜய மையமாக வச்சு இந்த டிஸ்கஷனை பண்ணியிருக்கோம். குறிப்பாக 2026 பொறுத்த வரைக்கும் யாருக்குமே ஒரு பெரும்பான்மை ஆட்சி கிடைக்க வாய்ப்பு கிடையாது, ஒரு கூட்டணி ஆட்சி அமைய வாய்ப்பு இருக்கு. விஜய் மிக முக்கியமான ரோல் பிளே பண்ணுவார். விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமையுமா அல்லது விஜய் என்டிஏ தலைமையில் போவாராங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. எப்படி போனாலும் ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக அதிமுக கூட்டணிக்குள்ளார விஜய் வந்தார்னா சீட் ஷேரிங்கில் மிகப்பெரிய பிரச்சனை வரும். பாஜக இப்போ ஒரு 40 இடங்களை
குறிச்சு வச்சுட்டாங்க. அதுவே அந்த இடங்களையே வந்து கேட்க வாய்ப்பு இருக்குன்னு பல்வேறு இன்சைட் இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப வெளிப்படையாக பேசுறீங்க. நேரில் இருந்து கொடுத்து பேசியமைக்கு நன்றி துரைக்கண்ணா சார். நன்றி, வணக்கம்.